ஹலோங்க. மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிற வேர்ட் வந்து நம்ம நிறைய இடங்கள்ல கேள்விப்படுறோம். நியூஸ் பேப்பர்ஸு, டிவிஸு, இன்டர்நெட்டு இந்த மாதிரி நிறைய பிளேசஸ்ல மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு கேட்குறோம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்ன? மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2000 இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ நம்மள மாதிரியே நிறைய பேர் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா அமௌண்ட்டும் சேர்த்து ஒரு பூல் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் நமக்கு பதிலாக அந்த அமௌண்ட் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுவார். அவர் வந்து ஒரு நாலேஜபிள் பர்சனாக இருப்பார், ரிசர்ச் அனலிஸ்டாக இருப்பார். அதாவது அந்த ஸ்டாக்ஸு, அந்த டிபென்ச்சர்ஸு இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதை பற்றின ஒரு ஸ்ட்ராங்கான நாலேஜ் அவருக்கு இருக்கும். ஸோ அவர் தான் வந்து இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிள். ஸோ அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாருல, ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் வந்து நம்ம எக்ஸ்பென்ஸ் சார்ஜை நம்ம வந்து கட்டுவோம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது. அப்புறம் வந்துட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவை பொறுத்து எந்த மாதிரி ஃபண்டு அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள், நம்ம வந்து க்ரோத் ஃபண்டில் தான் நம்ம அதாவது நமக்கு வந்து கேபிட்டல் அப்ரிஷியேஷன் இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வந்து க்ரோத் ஃபண்டில் போடுவோம். அதாவது வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இல்லை எனக்கு வந்து அமௌண்ட் வந்து சேஃபாக இருக்கணும், செக்யூராக இருக்கணும், நான் வந்து ரிஸ்க் கம்மியாக தான் எடுப்பேன் அப்படின்னா டெப்ட் ஃபண்ட், சேஃபான ஃபண்டு டெப்ட் ஃபண்டு. இல்லாட்டி வந்து இந்த ப்ளூ சிப் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது லார்ஜ் கேப் கம்பெனிஸோட ஃபண்டு, அதெல்லாம் ஆல்ரெடி நல்லா க்ரோ ஆனது. ஸோ அது வந்து ரிலேபிளான ஃபண்டு. அதில் வந்து ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கும், ரிட்டர்னும் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை நான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அக்ரெசிவான இன்வெஸ்டர், எனக்கு வந்து நல்ல க்ரோத் இருக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து ஸ்மால் கேப் ஃபண்டு அந்த மாதிரி ஃபண்டில் கூட இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதாங்க வந்து பேசிக்காக மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா இதுதான். தேங்க்யூங்க. இதே மாதிரி ஒரு சின்ன சின்ன கான்செப்டாக என்னென்னு பார்க்கலாம். டேக் கேர்.